வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நான் இந்த பிஹேவியரல் சயின்ஸை பற்றி பேசிகிட்ருக்கிறேன். இந்த பிஹேவியரல் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மொத்தத்தை நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், கிவன் அ செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு மனுஷன் எப்படி பண்ணுவாங்கிறது நம்மளுக்கு தெளிவாக காட்டுறது இந்த பிஹேவியரல் சயின்ஸ். ஒரு ஆள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பானா, பெரிய பணக்காரனாக இருப்பானா, இல்லை அவன் ஹாஃப்வே டவுன் லைஃப் அதை கோல் விட்டுருவானாங்கிறத இந்த பிஹேவியரல் சயின்ஸ் டிட்டர்மின் பண்ணும். இதில் ஏன்னா நம்மளுக்கு நான் முன்னாடியே ஒரு வாட்டி சொன்ன மாதிரி சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 திங்கிங்னு 2 சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம் 1 திங்கிங்கிறது நான் சொன்ன மாதிரி முன்னாடியே மூளையை ப்ரீ ப்ரோக்ராம்டாக பயஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸில் ஒரு ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுவோம். சிஸ்டம் 2 திங்கிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட் போட்டு காக்னேட்டிவ் சென்சஸை யூஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணுறச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் நான் கொடுத்தேன்னா அதை நீங்கள் மூளையை யூஸ் பண்ணி பண்ணணுங்கிறது சிஸ்டம் 2 திங்கிங். இந்த சிஸ்டம் 2 யூஸ் பண்ணுறச்ச பிரெயின் லாட் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணுறது, லாட் ஆஃப் சுகர் கன்சியூம் பண்ணுறது. நார்மலி நம்ம எஃபர்ட்டை அதில் போட மாட்டோம். இப்போ அமெரிக்கா இது மாதிரி ஊர்லலாம் வேர்ல்டு மேக்ஸ் ஒலிம்பியாட் எடுக்கிறச்ச ஏஷியன் சில்ட்ரன் நிறைய மார்க் வாங்குவாங்க. சைனீஸ், கொரியன்ஸ், ஜாப்பனீஸ், இந்தியன்ஸ் இவங்க ஜாஸ்தி வாங்குவாங்க. யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் இதெல்லாம் கம்மியாக வாங்குவாங்க. இது ஏன் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணும்போது ஒரு பெரிய ஃபேக்டை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐக்யூ 2 பேருக்கும் சேமாக இருந்து, சப்ஜெக்ட் சிலபஸ் 2 பேருக்கும் சேமாக இருந்து, டீச்சிங் லெவல் 2 பேருக்கும் எல்லாமே சேமாக இருந்தாலும் சம்டைம்ஸ் மோஸ்ட் டைம்ஸ் ஏஷியன் சில்ட்ரன் இவங்களை லெஃப்டில் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதை நீங்கள் விசிபிளாக பார்க்கணுன்னா இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கில் எப்போதுமே இந்தியன் சில்ட்ரன் பெட்டராக பண்ணுவாங்க. சின்ஸ் சைனீஸ், ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் பீப்புளுக்கு நேச்சுரலாக இங்கிலீஷ் சொல்லி கொடுக்காதனால நம்மளுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. மேக்ஸில் நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுவோம். இதுக்கு என்ன காரணம், என்ன கல்ச்சர் அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு ஒரு 100 கேள்வி கேட்பாங்க. அந்த 100 கேள்விங்கிறது யாருமே சரியாக எழுதாமல் கொடுத்துருவாங்க முக்கால்வாசி குழந்தைங்க. அது கம்பல்சரி கிடையாது. ஆனால் ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க அந்த 100 கேள்வி கரெக்டாக பதில் எழுதியிருப்பாங்க. அவங்க தான் இந்த ஏஷியன் சில்ட்ரன். யாரெல்லாம் அந்த 100 கேள்வி கரெக்டாக பதில் எழுதியிருக்காங்களோ அவங்க தான் டெஸ்ட்டையும் நல்லா பண்ணுவாங்கங்கிறது ரிசர்ச்சில் காட்டப்பட்டது. அப்போ என்ன நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னா, 2 பேரும் ஈக்குவல் எபிலிட்டி எல்லாத்துலேயும் இருந்தாலும் மேக்ஸ் ப்ராப்ளம் போடுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் வேணும். எந்த குழந்தை நான் எஃபர்ட் போட்டேன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிடுவேன், எஃபர்ட் ஒன்று தான் தேவை, அந்த எஃபர்ட் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிதோ அந்த குழந்தை இன்னும் எஃபர்ட்டை போட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். இந்த யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் குழந்தைங்க இதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ எஃபர்ட் போடணும், எஃபர்ட் போட்டு என்ன நம்மளுக்கு கிடைக்க போடுது அப்படிங்கிறச்ச பாதியிலேயே நிறுத்திடுறாங்க. அதனால தான் இந்த ஏஷியன் சில்ட்ரன் பெட்டராக இருக்காங்க. அப்போ எல்லா திங்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது ஏன் இந்த ஏஷியன் சில்ட்ரன் பெட்டராக பண்ணுறாங்கன்னு கல்ச்சரலாக பார்த்தாங்க. கல்ச்சரலாக பார்க்கும்போது ஏஷியாவில் தான் அரிசி உற்பத்தி ஆச்சு. ரைஸ் ஃபார்மிங்கிறது ஏஷியாவில், சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், இந்தியாவில் ரொம்ப காமன். எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் ரொம்ப காமன். அது சோழர் காலத்தில் நீங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த அரிசியை வளர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது பேக் பிரேக்கிங் ஒர்க். அப்படின்னா 365 நாளில் 360 நாள் ஒர்க் பண்ணி கார்த்தால கூடியா நாங்கள் வீட்டை விட்டு காலங்கார்த்தால கிளம்பினா இந்த சாயங்காலம் வரைக்கும் அவனுக்கு வேலை இருக்கும். அதனால் அவனுக்கு அது பேக் பிரேக்கிங் ஒர்க். இன்ஃபேக்ட் சைனீஸில் ஒரு சேயிங் உண்டு, ஹூஎவர் ஒர்க்ஸ் ஃப்ரம் டான் டு டஸ்க் வில் நாட் சஃபர் இன் லைஃப். கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் எவன்லாம் வேலை செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் பெருசாக கட்டப்பட்டது அர்த்தம் கிடையாதும்பாங்க. இதே மாதிரி இந்த இங்கிலீஷ் ஃபார்மர்ஸ்லாம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு குளிர் பிரதேசம் 6 மாதம்தான் வேலை செய்ய முடியும். 6 மாதத்துக்கு நீங்கள் வேறு ஏதாவது தொழில் செய்யணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
கார்த்தாலேருந்து 10லேருந்து லஞ்ச் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் ரெஸ்ட்டு தான். வீக்கெண்டில் தண்ணி அடிச்சுட்டு டேக்கிங் ரெஸ்ட்டு. வெரஸ் ஃபார் சைனீஸ், கொரியன், இந்தியன் அண்ட் ஜாப்பனீஸ் ஃபார்மர்ஸ் இது மாதிரி ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால் கல்ச்சரலி நம்ம வந்து கார்த்தால ஆரம்பித்தா சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிற கல்ச்சர் நம்ம இந்தியன்ஸ்கிட்ட இன்பான இருக்குது. வேரஸ் அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் சில்ட்ரன்கிட்ட அது மாதிரி கிடையாது. அதனால் நம்ம ஃபார்மிங்கை விட்டு ரொம்ப வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் நம்மளோட ஆட்டிடியூட் டு ஒர்க் அண்ட் எபிலிட்டி அந்த அரிசி ஃபார்மர் கதை தான். அதனால தான் ஏஷியன் சில்ட்ரன் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸோட. 3000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கங்கிறது இன்றைக்கி உங்களோட மேக்ஸோட எஃபர்ட் பேப்பரில் தெரியுது. இதுதான் பிஹேவியருங்கிறது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்ச்சரில் செட்டான பிஹேவியர் இன்றைக்கும் அந்த இதில் போயிட்டே இருக்குது. யூரோப்பியன்ஸுக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் ஒரு ஃபால்பேக் மெக்கானிசம் இருக்குது. இப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் பிளேயர் கிரிக்கெட் ஒழுங்காக ஆடலைன்னா அவன் திரும்பி போய் பப்பில் உட்காந்து தண்ணி அடிச்சுவிட்டு திரும்பி வேலையை பார்க்க போவான். கவுண்டியில் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருப்பான். கவர்மெண்ட் அவனுக்கு எய்டு கொடுக்கும். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லைஃப்பை அவன் ஈஸியாக கடந்து போயிடுவான். ஏஷியன் லைஃப்பில் அதெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் இந்தியா, சைனாவில் நீ வந்து பரம ஏழையாக இருப்ப. இந்த கிரிக்கெட்டுங்கிறது உங்களுக்கு பாஸ்போர்ட் டு க்ளோரி அண்ட் லைஃப். அதில் நீங்கள் சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் போஸ்ட்டுக்கு பின்னாடி 5 பேர் நின்றுருப்பான். உங்களுக்கு சான்ஸ் போயிடுச்சுன்னா 5 பேர் வந்து உங்கள் போஸ்ட்டை பிடுங்கிடுவான். அதனால் இந்த இடத்த பிடிச்சி வச்சு ஆடணுங்கிறது ரொம்ப கஷ்டம். போனாத வேலைக்கு ரிஷப் பண்டோட கதையை எடுத்து பாருங்கள். நல்லா தான்ப்பா ஆடிட்டு இருந்தான். ஊருக்கு போகிற சமயத்தில் ஒரு கார் ஆக்சிடெண்ட் அடிபட்டுடுச்சு. 1 வருஷம் கேமை விட்டு வெளில இருந்தான். இப்போ கஷ்டப்பட்டு உடம்பு சரி பண்ணிட்டு வந்தான். அந்த கேப்பில் சிந்து பாடிட்டான் ஈசான் கிஷன்னு. பேராக அறிஞ்சதுனால இந்தியாவோட T20 டீமுக்கு அவனோட பெஸ்ட்டு கீப்பர் ஆகி கீப்பர் பேட்ஸ்மேன் ஆகிட்டான். ரிஷப் பண்ணிட்டு கிடைக்க வேண்டிய சான்ஸு கிடைக்கல. லிமிட்டட் டு ஒன்லி டெஸ்ட் மேட்ச்சு. இதுதான் வந்து வாழ்க்கையின் காம்படிஷனுங்கிறது. அதே சமயத்தில் ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு விக்கெட் கீப்பர் ஆல்ரெடி உள்ளே உட்காந்துட்டுருக்குறோம். ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு விக்கெட் கீப்பர் பிடிக்கிறதே கஷ்டம். இப்போ 5-6 விக்கெட் கீப்பர் இருக்கிறோம். அதனால் ஒரு சான்ஸு கிடச்சி கோல் விட்டோன்னா நம்ம திரும்பி ஆப்ளிவனுக்கு போயிடுவோம். எக்யூசிங்கில் கேஸ் டெலிவர் பண்ணணும். நீங்கள் யசஸ்வி ஜெயஸ்வால்னால் திரும்பி ஊருக்கு போகணுன்னா எவனுக்கும் போகிற விரும்ப மாட்டான். அதனால் அவனோட எஃபர்ட்டு டாப் கியரில் இருக்கும். பிஹேவியரல் சயின்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா நம்மளோட இது மாதிரி கல்ச்சுரல் ஃபினாமினன்ங்கிறது பல ஆயிரம் வருஷம் உங்களோட வந்து உங்கள் பிஹேவியர் பேட்டர்னை டிஃபைன் பண்ணணுங்கிறத சுற்றி காட்டுறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.